இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்டின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கூலி ஒரு ட்ரெயிலர் விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா it can be a disaster. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். என்ன அது? ஓ, இதுதான் லீக் ஆச்சு. இந்த சீன் தான். இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. ஓ, ஒத்த கூலி. ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 30 வருஷமா ஓ, சத்யராஜ் இங்கேயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது ஓ சூப்பர் ஸ்டார். எனக்கு ஒரு நாள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏய், ஓய் உபேந்திரா புதிய சத்யராஜ். அமீர் கான். யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான். ஓ, சத்யராஜ் பொண்ணு சூர்யாசன். சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். ஆமா. வா, என்னது? யார் இது? பார்த்த கண்டமா இருக்கு. ஏய், ஏ சட்டிக்கிறேன். தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கேன். பழைய கிட்டப்பதான் இருக்கு. அவ்வளவுதான். சூப்பரா இருந்துச்சு, பயங்கர ஸ்பீடா இருந்துச்சு. இந்த ட்ரெய்லரே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு லோகேஷோட ஸ்டைலே அதுதான். இந்த ட்ரெய்லர்லயே படம் இதுதான் படம், இதை தவிர நீங்களா ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துடக்கூடாதுன்னு தான் காட்டுறாங்க. அப்படியே அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா தான் ஆகுது. ஏன்னு தெரியல. ஏ சர்டிபிகேட் ரஜினி அவங்களோட படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏ சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் இல்லாம லோகேஷோட படத்துலயும் ஏ சர்டிபிகேட் இந்த படம் தான் நினைக்கிறேன். பயங்கர வயலன்ஸ் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. ஸ்ருதிஹாசன் வந்து சத்யராஜோட பொண்ணா இருக்காங்க. அதான் அந்த டைலாக்கே செமையா இருந்துச்சு. அது உங்களுக்கு வேணா ஒரு நண்பரா இருக்கலாம், ஆனா அவர் எங்களோட அப்பா அப்படின்னு அவரு உள்டாவா அதை சொல்லும் போது அப்படி கூஸ்பம்ஸ் வருது. அதான் அவரு உன்னோட அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் என் நண்பன் அப்படின்னு சொல்றது அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது தியேட்டர்ல பயங்கரமான ஒரு இதா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சீன்லாம். அதுக்கப்புறம் இவர் நாகார்ஜுன் பயங்கரமா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு நாகார்ஜுன். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் ரட்சகன் படம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு இந்த தோலா படம், அதுக்கப்புறம் இப்போ குபேரா. அந்த அந்த அவரோட ஆக்டிங்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமா இருந்து இது ஒரு கொடூரமான ஒரு நாகார்ஜுனா பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சு. கொஞ்சம் சீன்ஸ் தான் வர மாட்டேன். எனக்கு கெஸ்ட் ஹால் மாதிரி தான் இருப்பாரு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சோபின் சாகர் அவரு என்னன்னா
அப்படியே போய் ரஜினியே கிட்ட போய் நிக்கிறா, முறைக்கிறாரு கிட்ட செமையா. போய் நின்று அது ஏதோ பயங்கரமான ஒரு சீனா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி உபேந்திராவும் கூலியா தான் இருக்காரு, ஆனா அவரு இந்த சைடா அந்த சைடான்னு தான் தெரியவே இல்லை. அந்த மாதிரிதான் இருக்கு. ஆமா ஒரு கண்ணு ஒண்ணு இப்படி 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 பாக்குற ஆமா, அது மாதிரி யாரு? யாரு கண்ணு எனக்கு எனக்கு வந்து நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா என்னன்னு தெரியல. மேபி நாகார்ஜுன் கண்ணா இருக்கலாம், இல்லைன்னா வேற யார் கண்ணா இருக்கலாம். எனக்கு என்னமோ ஒண்ணு எஸ்கே மாதிரியும் இருந்துச்சு, இன்னொன்னு சூர்யா மாதிரியும் இருந்துச்சு. ஆனா சூர்யா அளவுக்கு இல்ல, வரது கிடையாது. சூர்யா இருக்காது. மேபி எஸ்கேவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்ணு எஸ்கே கண்ணு நினைக்கிறேன். வித்தியாசமா இருக்கு. யாருதுன்னு யாரும் சொன்னாங்க எஸ்கே நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க, ஆனா இருக்கலாமோ அப்படின்னு தெரியல. ஆஹா. மேபி தெரியல. நான் பயங்கரமா இருந்துச்சு அந்த ஒரு இதுவும் பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி நாகார்ஜுன் அந்த 2 கண்ணை அப்படி சுட்டுட்டு வர்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த விக்ரம் படத்துல கமல் அதே மாதிரி ஒரு 2 அதே ஒரு கிட்டத்தட்ட அந்த ஆங்கிள் வந்த ஒரு போஸ்ட் மாதிரி இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படமா இருக்கும். ஆனா இது எதுக்கு இவங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க, எதனால அதாவது எதுக்கு நீ இங்க வந்தான்னு சத்யராஜே கேக்குறாங்க. அப்போ அதாவது ஸ்ருதிஹாசன் கூப்பிட்டு தான் அவங்க வந்திருக்காங்க, இல்ல சத்யராஜுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனாலதான் வராங்க, அது மாதிரிதான் காட்டுறாங்க. ஆனா என்ன பிரச்சனை, ஏதோ பண்றாங்கன்னு சொல்றாங்க. நிறைய எல்இடி ஸ்கிரீனா ஏதோ எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அது என்னன்னு புரியல உண்மையில. அப்ப சூப்பர் ஸ்டாரோட அந்த அந்த பழையதோட அந்த அது இதுவும் negative அதாவது இதுல நான் காட்டுறாங்க. யாருன்னு தெரிஞ்சும் நீ என்கிட்ட மோதுற அப்படின்னு மாதிரி. அதுவும் அது பாஷா இல்ல, அது வேற ஏதோ ஒரு கெட்டப் காட்டுறாங்க. அதான் ஏதோ ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏதோ அந்த டிஏஜிங் மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சீன் வரப்போகுது, அது நல்லாவே தெரியுது. ஆனா அது எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி இடத்துல இந்த படம் அந்த சீன் வரப்போகுதுன்னு தெரியல. அப்புறம் நிறைய இன்ஜெக்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. என்ன பண்றாங்க, பயங்கரமா ஏதோ பண்றாங்க. ஏதோ அது அதான் இந்த இந்த ஹார்பர்ல இந்த வேலையும் பண்ணிட்டு அந்த வேற ஏதோ உள்ள ஏதோ பிசினஸ் பண்ற மாதிரி தான் காட்டுறாங்க. என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. எல்சியூன்னு யாரும் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அது பண்ணாதீங்க. எல்சியூ எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல கூட வர மாதிரி தோணவே இல்லை. இது தனி படமா தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. குழப்பிக்கிட்டு போய் எல்சியூ எங்க, அப்ப எல்சியூ காணோம், இவரை காணோம், அவரை காணோம். அதான் எனக்கு தெரிஞ்சு சூர்யா இருக்க மாட்டார், ரோலக்ஸ் கிடையாது, கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி எஸ்கே வேற ஏதாவது ஒரு ஆக்டர் கூட இருக்கலாம், மேபி அந்த மாதிரி கெஸ்ட் ரோல் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. தவிர இது எல்சியும் எதுவும் ஜாயின் பண்ற மாதிரி தெரியல எனக்கு. ஆமா, ரஜினியோட பிரசன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. இந்த டயலாக்கா இருக்கட்டும், அப்புறம் அனிருத்தோட பிஜிஎம் வித்தியாசமா அந்த கரெக்டா ரஜினி இப்படி நடந்து வராங்க, கரெக்டா அவரோட வாய்ஸ்ல வெறும் அந்த சவுண்ட் மட்டும் தான், அவர் மட்டும் தான் பாடுறாரு. அந்த மியூசிக் எதுவுமே வரல, அதுவே செமையா இருந்துச்சு. அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு படம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்